இதான் திமுகவின் சாதனையா? மக்கள் சொன்ன வார்த்தைகள். திமுகவின் கடைசி அஸ்திவாரம். கதையே முடிந்தது. தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. மக்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற குறிக்கோளோடு கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை விட செய்த குற்றமே அதிகம் என்றே கூறப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரையில் மக்களிடம் எதிர்ப்புதான் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் இண்டிகோ விமானத்தில் திமுக கவுன்சிலர் ஒருவர் விமான பணிப்பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்ததாக வந்துள்ள சமீபத்திய செய்தி சாதாரண செய்தி அல்ல. அது தமிழ்நாட்டின் இன்னொரு ஆழமான பதிந்த காயமாக உள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் திமுக நிர்வாகி மூலம் அதிர்ச்சி அடைந்திருந்த நிலையில் திமுக நிர்வாகி மூலம் 2 வயது சிறுமி பாதித்து இருந்து மரணமடைந்த செய்திக்கு மத்தியில் இந்த செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் மூலம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கவலைக்கிடமான அளவில் அதிகரித்துள்ளன. தமிழக காவல்துறையின் கொள்கை குறிப்புகளில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள தகவலின்படி 2020 முதல் 2024 வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சுமார் 60% வரை உயர்ந்துள்ளன. இது நிர்வாக திறனின்மை, சட்ட அமலாக்கத்தின் பலவீனம் மற்றும் குற்றவாளிகளை அரசியல் ரீதியாக பாதுகாப்பது போன்ற பிரச்சனைகளை எடுத்துரைப்பதாகவே கூறப்படுகிறது. திமுக நிர்வாகிகள் தொடர்புடையதாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டு சம்பவங்கள் தனித்தனியானவை அல்ல. இவையெல்லாம் மீண்டும் மீண்டும் நடக்கும் ஒரு சம்பவமாகவே கருதப்படுகிறது. திமுக நிர்வாகி ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்முறை செய்ததாக குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகி தெய்வச்செயல் அரக்கோணம் கல்லூரி மாணவியை கட்டாய திருமணத்திற்கு உட்படுத்தி தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகி ரமேஷ் கோடம்பாக்கத்தில் 15 வயது சிறுமியை கட்டாயமாக விபச்சாரத்திற்கு உட்படுத்தியதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகி பெரியநாயகம் 2 வயது குழந்தை மீது பாலியல் வன்முறை செய்து மரணம் ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு. இப்படியான பல சம்பவங்களில் மீண்டும் மீண்டும் திமுக நிர்வாகிகளின் பெயர் அடிபடுகிறது. இவையெல்லாம் திமுக என்ற அடையாளத்துடன் செய்தது மட்டுமல்லாமல் திமுக அரசு ஏதும் செய்யாது என்ற நினைப்பில் நடந்ததாகத்தான் மக்கள் கருதுகின்றனர். இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தாலும் திமுக தலைவர்கள் பொதுக்கூட்டங்களில் வெல்லும் தமிழ் பெண்கள் போன்ற கோஷங்களை எழுப்பி பெண்கள் அதிகாரமடைந்ததாக கூறுகிறார்கள். இனியும் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தால் கட்டாயம் வீட்டில் இருக்கும் இளம் தலைமுறைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுவார்கள் என்றும் கூறப்படுகிறது.